Kindly do the honors. This is truly a token of love from the entire team of Ananta. Thank you so much for your contribution and thank you for being here as well. Vijay sir. Alright. Vijay sir, இது உங்களுக்கான தருணம். இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவத்தை பத்தி கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. and அதே மாதிரி சுரேஷ் சரோட உங்களுடைய கொலாபரேஷன் வந்து ஆன் ஸ்கிரீன் நாங்க பார்க்க போறோம். ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். So over to you please. Okay. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த ஒரு பெருமை மிகுந்த நேரத்தில் என்னுடைய உரையை மிக சுருக்கமாக நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய திரையுலக ஜாம்பவான்கள், என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா இருக்கும். என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுகிறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த காலப்பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசி தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியா அவரோட நிறைய நான் என்னுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய திரைப்பயணத்தில் முதல் ஹிட். அது சாரோட மியூசிக்ல வந்த அந்த பாட்டு. ஸோ அதற்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்கே ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடலில் தான் நாங்கள் அந்த எந்த ஒரு கம்போசிங்கையும் ஆரம்பிப்போம். ஸோ அப்படிதான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல இது இறைவனை பற்றி எழுதுனதை விட இறைவனுக்கே எழுதிய ஒரு திரைப்படைப்பு. அதில் ஒரு எனக்கு மிக இந்த இதில் நன்றி சொல்லக்கூடிய ஒரு அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்தவர் அல்லது வந்து டெடிகேட் பண்ணவர், எப்படி வேணாலும் அவரை சொல்லலாம், திரு கிரீஷ் அவர். ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்தில் நான் வந்து பங்களிப்பு செய்யணும்னு ரொம்ப விரும்பி எனக்கு நிறைய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு பாடல் எழுதுறதுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டார். நான் ஆரம்பத்தில் அவரை பார்த்து கொஞ்சம் உண்மையிலேயே நான் பயந்தேன். என்ன காரணம்னா அவர் சொன்ன அதாவது பாபாவை பற்றி எனக்குள் அவர் வந்து, ஏன்னா இந்த படத்தில் வசனம் ரொம்ப அதுதான் காட்சியை வந்து உங்களுக்கு காட்டப்போகுது, பாடல்களில் என்னென்ன சொல்ல போகிறோங்கிற சொல்ல போகுது. அதனால் எனக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாபாவை பற்றி அந்த மிகப்பெரிய வாழ்க்கை புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்கிட்ட. ஆனால் அடிக்கடி என்னை வர வச்சு அவர் பாபாவை பற்றி முழுமையான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய வகுப்புகள் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பார் ஃபோனில். அப்புறம் இருங்க கட் பண்ணுங்க, நான் அந்த பாபாட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாரு. எனக்கு திடீர்னு ஷாக் ஆகும், ஏன்னா பாபாட்டே பேசிட்டு வராங்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பாபா என்ன சொன்னார்னா உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ண சொன்னார் அப்படிம்பாரு. இதை நம்புற ப்ராசஸை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுற மாதிரி இவர் டப்புன்னு பாபாட்ட பேசிட்டு வராங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு, இவர்கிட்ட நம்ம பழகலாமா வேணாமா அப்படின்னு.
அப்படி ஏன்னா சாமி பேசுனா கூட நான் நம்பிடுவேன். ஆனா சாமி கிட்ட பேசுறாருன்னு சொல்றாருல, அவரை நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் வச்சுப்பேன். எனக்கு நிறைய பெருகிட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழகதான் கிரீஷ் அவர்கள் வந்து பாபாவை நேசிக்கிறாருங்கிறத தாண்டி சுவாசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஸோ முதல் முறையாக எங்களை எல்லோரையும் புட்டப்பருத்திக்கு அழைச்சிட்டு போய் அந்த மண்ணில் உட்கார்ந்து தான் இந்த படைப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் ஆரம்பிச்சு அங்கே தான் மதிப்புக்குரிய ரத்னாகர் அவர்களை வந்து சந்திச்சோம். வணக்கம் சார். ஸோ அவர் அந்த பெருந்தகை அங்கே சந்திச்சு அவருக்கு வந்து என்னை பார்த்த உடனேயே வந்து பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அவர் எங்கிட்ட பகிர்ந்துட்டார். இதெல்லாம் அவரை பற்றிய விஷயங்களை வசனங்களாக வரணும், அவருடைய கோட்பாடுகள், அவர் என்ன சொல்ல வராருங்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது மக்களுக்கு போய் இந்த படைப்பின் வழியா ஒவ்வொரு சீன்லையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவர் வந்து அங்கங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படி ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த படத்திற்கான டயலாக்ஸ், வசனங்களும் பாடல்களும் நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். அப்படி நிறைய விஷயங்கள், அனுபவங்கள் நிறைய இருக்கு இந்த படம் முழுக்க. கிட்டத்தட்ட கிரீஷ் சார் வந்து எங்களை ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமே என்னையும் தேவாசாரையும் கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து புட்டபர்த்தி, பெங்களூர்லேருந்து ஒட்டுமொத்தமாக பாபாவோட டிவோட்டிஸ் வீட்டுக்கு அங்கெல்லாம் போகும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இவங்கெல்லாம் வந்து பாபாவை வணங்கி கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, பாபாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நிறைய அந்த அற்புதமான மனிதர்களை உலகமெங்கிலும் பார்க்கும்போது அப்போ அதையெல்லாம் உள்வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தினுடைய காட்சிகளெல்லாம் எழுத ஆரம்பித்தோம். அதில் எனக்கு ஒரே ஒரு சிறு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து நான் நிறைய விஷயம் ஆசைப்பட்றேன். ஸோ இதில் நிறைய பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறீங்க. படமாக வரும்போது சுரேஷ் கிருஷ்ணா சார் ரொம்ப அற்புதமான, ஏற்கனவே சொன்னதை போல் இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப கமர்ஷியலாகவும், பாரதி பாஸ்கர் அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கமர்ஷியல் வைஸாகவும் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான், இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அழகான எல்லா ஜனரஞ்சகத்துவமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு திரைப்படைப்பாகவும் இந்த படைப்பு வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு சாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொன்னால், எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி சுஹாசினி மேடம் அவர்களை காட்சியில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி. அதில் வந்து சும்மா ஊடகமாக சொல்கிறேன், துல்லியமாக சொல்ல முடியாது, நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பாபாவே வேறு ஒரு வடிவத்தில் வந்துடுவார். இப்போ நிறைய கதாபாத்திரம் இருப்பாங்க. அதில் சுஹாசினி மேடம் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பையனுக்கு வந்து ரொம்ப தீவிரமான உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு சூழ்நிலையில் அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க நைட்டில். இப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ பாபாவே வந்து வேற ஒரு மனித வடிவத்தில் அங்கே வந்திருப்பாரு. இது வந்து தீவிரமான பக்தை தான் சுஹாசினி மேடம், ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது பாபான்னு தெரியாது. ஸோ இப்போ உரையாடல் என்ன நடக்கும்னா, மனிதனுக்கும் நடக்கிற உரையாடல் இல்லை, வந்திருக்கிற இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். ஸோ அது எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஸோ மனிதன் பேசிக்கொள்கிற வசனம் வந்து நம்மளால் அனுபவ ரீதியாக உணர முடியும். ஆனால் பாபாவே வந்து பேசுகிறாரு, அப்போ அவர் எப்படி பேசுவார் ஒரு பக்தை கிட்ட அப்படின்னு நிறைய விதங்கள் எழுதி பார்த்து அது இன்னும் ஃபைன் டியூன் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ வந்த வரைக்கும் இருக்கிறதுல ஒரு இரண்டே விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துன்னு ஆசைப்பட்றேன். அப்போ அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் குணமாகணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிப்பாங்க. அப்போ பாபா அங்கே வந்திருப்பார் வேற ஒரு வடிவத்தில். அப்போ சொல்லுவாங்க, அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, இது நியாயமா டாக்டர், இந்த மாதிரி உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், ஆனால் இந்த பையன் இப்படி வந்து துன்பப்படுறானே அப்படின்னு சொன்னேன். வந்த அந்த பாபா வடிவத்தில் வந்த மனிதர் பேசுவார், நீங்கள் தவறாக கேட்குறீங்கம்மா, முன்ன மாதிரியே கேளுங்க, எனக்கு என் மகன்தான் வேணும் அப்படின்னு முந்தி எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு கேட்டீங்களோ இப்போவும் அதே நம்பிக்கையோடு கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்கறது கடவுள் காதல விழுந்ததாவே தெரியலையே. இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஒரு பிரார்த்தனையில் நம்ம நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அப்போ இவனுக்கு கேட்குதா இல்லையானே தெரியலையேன்னு கடவுளை பார்த்து திரிட்டு இருப்போம். ஸோ அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நான் கேட்கறது கடவுள் காதல விழுந்ததாவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாபா சொல்லுவார், அதாவது நீங்கள் கேட்ட உடனே ஃபோட்டோலேருந்து விபூதி கொட்டணும் அப்படிதானே அப்படின்னு. அந்த அம்மா பார்த்துட்டு இல்லை, ஏன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ணால் தான் நமக்கு கடவுளையே நம்புவோம். அப்படி இல்லை டாக்டர், என் பையன் குணமாகணும், அதுக்கு ஆரம்பிக்கணுமாவது அந்த அறிகுறி தெரியும் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ முதல்ல இருந்து நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். உங்கள் பிரார்த்தனை கடவுள்கிட்ட சேர்ந்துச்சுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். நம்பிக்கை அற்ற பல மணி நேர பிரார்த்தனைகளும் செடிகள் இல்லாத வனத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பரிதவிப்பில், இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு. இந்த ஒரு கண்டென்ட் தான் அங்கே ரத்னாகர் அவர்கள் சொன்ன கண்டென்ட் அந்த படத்தில் வந்ததுங்கிறதுக்கு. ஒரு சின்ன குழந்தைய
தலைக்கு மேலே தூக்கி போட்டு மறுபடியும் கையில் பிடிச்சி கொஞ்சிறாரு ஒரு அப்பா. கொஞ்சம் போது கடவுள் அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்கும். ஏன்? எவ்வளவு தூக்கி போட்டாலும் அப்பா தன்னை கீழே விட மாட்டார்னு அதுக்கு யாருமே சொல்லி தர்றது இல்லை. அது உணருது. அப்பாவோட கைகள் தான் கீழே விழும்போது கண்டிப்பா பிடிச்சுடுன்னு உணருது. அதனாலதான் சிரிக்குது. பிரார்த்தனைகள் அப்படிதான் இருக்கணும். நிபந்தனையற்ற பிரார்த்தனைகள் மட்டுமே அவனோட சந்நிதியில் நிறைவேற்றப்படும். இதுதான் பாபா சொன்னது. நிபந்தனையற்ற பிரார்த்தனை. என்னை சரணாகதி அடைந்தவனை நான் கைவிடுவதே இல்லை என்பதுதான் பாபா இந்த உலகத்திற்கு சொன்ன சாசனம். அதுதான் இந்த திரைப்படம் சொல்லுகிற ஒரு சரித்திரம். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பாபாவை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரியாதவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே அந்த பாபாவினுடைய தெய்வீக அருள் என்பது பாசனமாகும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற படைப்பாளிகளில் நானும் ஒருவனாக அந்த நம்பிக்கையை கட்டியும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அருமையான இறைப்படைப்பை எனக்கு வழங்கிய அத்தனை பேருள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, அதே போல என்னோட பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸ் போலவே என்னுடைய அருமை ஒளிப்பதிவாளர் சஞ்சய் அவர்கள், ஃபைட் மாஸ்டர் கணேஷ் அவர்கள், எடிட்டர் ரிச்சர்ட் போன்ற அந்த நல்ல உள்ளங்கள் சார்பிலும் இந்த அற்புதமான மேடையை நன்றிக்கான மேடையாக பயன்படுத்தி கொண்டு பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.